ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? இன்றைக்கி டெய்லரிங்கில் ஒரு 3 முக்கியமான டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். இது வந்து டெய்லரிங்க்கு மட்டும் இல்லை, ஃபஸ்ட்டு டிப்ஸ் நான் இப்போ சொல்கிறேன் பாருங்கள். அது வந்து எல்லா வேலை செய்கிறவங்களுக்குமே ரொம்ப முக்கியமானது. உடம்பு ஆரோக்கியமாக வச்சுக்கிறது. நம்ம எந்த வேலை செய்ய போகிறதா இருந்தாலுமே வந்து நம்ம ஆரோக்கியமாக இருந்தால் தான் அந்த வேலையை நம்மளால் தொடர முடியும். அதனால் ஆரோக்கியமான உணவாக சாப்பிடுவோம். அந்த கடையில் விற்கிற இந்த மசாலா ஐட்டம், அப்புறம் இந்த ஃப்ரைட் ரைஸு, கடையில் விற்கிற அந்த ஜங்க் ஃபுட்டு அதெல்லாம் சுத்தமாக அவாய்ட் பண்ணிவிடுங்க. நம்ம எந்த அளவுக்கு அந்த பாக்கெட் ஐட்டமில் வாங்கி சாப்பிட்றோம், கடைகளில் வாங்கி சாப்பிட்றோமோ அந்த அளவுக்கு நமக்கு வந்து நோய் எதிர்ப்பு சக்தி வந்து ரொம்ப குறைஞ்சி போயிடும். இது வந்து 100% உண்மையான ஒரு விஷயம். டாக்டர் வந்து சொன்ன ஒரு விஷயந்தான். நம்ம கடையில் பாக்கெட் ஐட்டம் வாங்கி சாப்பிட்டோனாலே நமக்கு வந்து நோய் எதிர்ப்பு சக்தி, அதுவும் குழந்தைகளுக்கு சுத்தமாக கொடுக்கக்கூடாது. அந்த மாதிரி இருக்கிறப்ப அந்த மாதிரியான ஐட்டம்ஸ்லாம் சுத்தமாக வாங்கி சாப்பிடாதீங்க. பழங்கள் வாங்கி சாப்பிடுங்க, காய்கறிகள்லாம் நிறையா வாங்கி சாப்பிடுங்க, ஃப்ரெஷ் ஜூஸாக சாப்பிடுங்க. தண்ணி நிறையா குடிக்கணும். தண்ணி எந்த அளவுக்கு குடிக்கிறோமோ அந்தளவுக்கு நமக்கு வந்து இந்த வெயில் காலத்தில் ரொம்பவே நல்லது. அதுவும் இந்த சம்மர் டயத்தில் வெளியில் போயிட்டு வந்தாலே உள்ளே மயக்கம் வந்துடுது. அதனால் வந்து சம்மர் டைமில் கண்டிப்பாக நிறையா தண்ணி குடிங்க. உடம்பை வந்து ரொம்ப ஆரோக்கியமாக வச்சுக்கோங்க. முக்கியமாக வந்து பெண்களுக்கெலாம் வந்து அதிகமாக இந்த ரத்த சோகையெல்லாம் வருது. துணி தைச்சிக்கிட்டே இருப்போம், ஆனாலும் நமக்கு ரொம்ப எந்திரிச்சு வேலை கிடையாது. ஆனாலுமே வந்து இது ஒரு ரொம்ப ஹார்டான ஒர்க்கு தான். ரொம்ப உடம்பு டயர்டாகிடும். இவங்க என்ன எந்திரிச்சு போய் வேலை பார்த்தாங்களா, உட்காந்தே தானே தைக்கிறாங்க, இவங்களுக்கு என்ன முடியல அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி நினைக்காதீங்க. டெய்லர் இல்லாத மற்றவங்கலாம் துணி தைச்சிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு தான் அதிக சோர்வு வரும். ரொம்ப வந்து உடம்பு முடியாது, ரொம்ப டயர்டாகிடுவாங்க தொடர்ந்து தைச்சிக்கிட்டே இருக்கிறப்ப. அவங்களுக்கான ரெஸ்ட்டு அவங்களுக்கு தேவைப்படும். நிறைய பேர் இவங்க என்ன உட்காந்துக்கிட்டே சம்பாரிச்சிடுறாங்க, இவங்களுக்கு என்ன பிரச்சனை, அழகாக உட்காந்துக்கிட்டே வேலை பார்த்து சம்பாரிச்சிட்றாங்கன்னு நிறையா சொல்லி நானுமே கேள்விப்பட்டிருக்கிறேன். அதெல்லாம் கிடையவே கிடையாதுங்க. இது வந்து ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் தைக்கணும். அது மட்டும் இல்லாமல் நம்ம கவனமும் ரொம்ப கரெக்டாக இருக்கணும். நம்ம கொஞ்சம் மாற்றி வேறு ஏதாவது வெட்டி தைச்சிட்டா கூட அந்த துணியே வேஸ்ட்டாக போயிடும். அப்படி உள்ள ஒரு தொழில் தான் வந்து இந்த தையல் தொழில். கண்டிப்பாக வந்து உடம்பு ஆரோக்கியமாக பார்த்துக்குங்க. நிறையா தண்ணி குடிங்க. முக்கியமான ஒரு விஷயம், நம்ம துணி தைக்க போகிறதுக்கு முன்னாடியே ஒரு பெரிய பாட்டில் நிறையா தண்ணி எடுத்து வந்து நம்ம பக்கத்தில் வச்சுங்க. பாட்டிலோ சொம்போ தண்ணியை வச்சுக்குங்க. நம்ம தைச்சிக்கிட்டே இருக்கிறப்ப அதிகமாக தண்ணி தாகம் எடுக்கும். அப்போதைக்கு நம்ம எந்திரிச்சு போனோன்னா அப்போ கூட ஒரு வேலை வரும். கிச்சனுக்கு போனோன்னா இதுக்கு ஒரு ஏதாவது ஒரு டைமில் வேஸ்ட் ஆகும். அதனால் நம்ம பக்கத்துலேயே வந்து நம்ம தண்ணியை வச்சுக்கணும். முடிஞ்சால் ஒரு பவுலில் ஒரு ஃப்ரூட்ஸ் ஏதாவது, அது மாதிரி ஏதாவது ஒரு ஸ்நாக்ஸ், அதாவது நட்ஸு இல்லை கடலை, அது மாதிரி ஏதாவது ஒன்று வச்சுட்டு சாப்பிட்டுக்கிட்டு இடையில சாப்பிட்டுக்கிட்டு தண்ணி குடிச்சிட்டு வந்து துணி தைக்கலாம். இப்படி தான் வந்து பண்ணால் தான் நமக்கு வந்து கொஞ்சம் ஒரு ஆரோக்கியமாக இருக்கும். கடையில் உள்ள பாக்கெட் ஐட்டம் கண்டிப்பாக சாப்பிடாதீங்க. அப்புறம் 2வது டிப்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கஸ்டமர் அவங்க வீட்டில் வேலையெல்லாம் முடிச்சுட்டு நமக்கு துணி தைக்க வருவாங்க. ஏதோ ஒரு வேலையோடையே வரமாட்டாங்க. அவங்க வீட்டில் ஒர்க்லாம் முடிச்சுட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் டைமில் தான் நம்மக்கிட்ட வருவாங்க. ஆனால் நம்ம அப்படி கிடையாது. நம்ம வந்து துணி தைச்சிக்கிட்டே இருக்கிறோம். நம்ம வந்து இப்போ ஒரு அர்ஜென்ட்டாக ஒருத்தவங்கள்ட்ட கொடுக்கணும் அப்படிங்கிறப்ப ரெஸ்ட் இல்லாமல் தைக்கிறோம். அந்த கஸ்டமர் வந்து நம்மக்கிட்ட பேசிக்கிட்டே இருப்பாங்க. துணி கொடுக்க வந்துட்டு அவங்க சொந்த கதை, சோக கதையெல்லாம் கேட்பாங்க. நம்ம கதையை கேட்பாங்க, அவங்க கதையை சொல்லுவாங்க. அப்படிங்கிறப்ப நமக்கு டைம் தான் வேஸ்ட் ஆகும். அதனால் அனாவசியமாக கஸ்டமர்கிட்ட துணியை பற்றி மட்டும் பேசிவிட்டு மற்ற நேரங்களில் வந்து அவாய்ட் பண்ணிவிடுங்க. துணி தைக்கிற நேரத்தில் நமக்கு முக்கியமான டைமாக இருக்கும், துணி தைக்கணும். அப்போதைக்கு வந்து கஸ்டமர் உட்காந்து நம்மகிட்ட கதை பேசிகிட்டு இருப்பாங்க. அதே ஒரு முக்கியமாக ஒரு சொந்தக்காரங்க வராங்க, ஊர்லேருந்து வராங்கிறப்ப கண்டிப்பாக நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாது. அப்போதைக்கு வந்து அது ஒரு தவிர்க்க முடியாத ஒரு சூழ்நிலை. அப்போதைக்கு நம்ம அவங்கள தான் கவனிக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் கஸ்டமர்லாம் வரப்போ சில வயசானவங்க, சில பேர்லாம் வந்து ரொம்ப பேசிக்கிட்டே இருப்பாங்க. எனக்கு இங்கே வேலை இருக்குங்க அப்படின்னாலும் புரிஞ்சிக்கவே மாட்டாங்க. அதுமாரி கஸ்டமர்ஸ் வந்து டெய்லரிங் ஃபீல்டில் நிறையா பேர் பார்க்கலாம். அதனால் அந்தமாரி கஸ்டமர்ஸ்க்காகவே வந்து இந்த டெய்லர்ஸ்க்கு நான் இந்த அட்வைஸ் தரேன். உங்களுடைய ஒர்க் தான் நமக்கு முக்கியம். எனக்கு இப்போ கொஞ்சம் ஒர்க் அதிகமாக இருக்குது, இப்போ நான் கொடுக்கணும், நான் தைக்கணும் அப்படின்ட்டு அவங்கக்கிட்ட நல்ல விதமாக சொல்லுங்கள். நம்ம ஃப்ரீயாக இருக்கிறப்ப பேசுவோம். இப்போ கொஞ்சம் ஒர்க் அதிகமாக இருக்குது, அவங்கக்கிட்ட வந்து ரொம்ப சாஃப்டாக பேசி அவங்கள அனுப்பிச்சி விடுங்க. அதை விட்டுட்டு கோவமாக பேசுகிறதோ அது மாதிரியும் பண்ணாதீங்க. இல்லை அவங்கக்கிட்ட எப்படி சொல்கிறது, கோச்சிப்பாங்களே அப்படின்ட்டு தயங்கி அவங்க சொல்கிறதெல்லாம் கேட்டுட்டு நீங்கள் வந்து கொடுக்க வேண்டிய டயத்தில் துணியை தைச்சி கொடுக்காம இருக்க வேணாம். நம்ம ஒர்க்கு தான் வந்து நமக்கு ஃபஸ்ட்டு. இதை மறந்துடாதீங்க. இதுதான் நான் சொல்ல வந்த செகண்ட் டிப்ஸு. மறக்காமல் நம்மளுடைய ஒர்க்கு தான் நம்மளுடைய ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி. அதுக்கப்புறம் தான் எதாக இருந்தாலுமே. 3rd டிப்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மக்கிட்ட துணி தைக்க வராங்களே அவங்கக்கிட்ட வந்து நம்ம பில்லு போட்டு கொடுங்க. நீங்கள் வீட்டில் தான் துணி தைக்கிறீங்க, நீங்கள் வந்து பெரிய அளவில் கடையிலலாம் தைக்கலை, ஆனாலும் நீங்கள் வந்து பில்லு போட்டு கொடுங்க. அது வந்து ரொம்ப நல்ல பழக்கம். அதே போல்
நோட்டில் வந்து அவங்களுக்கு அமௌண்ட் எவ்வளோன்னு நீங்கள் எழுதி வைங்க. அவங்க எவ்வளோ தந்திருக்காங்க, இன்னும் பேலன்ஸ் எவ்வளோ எல்லாமே எழுதி வைங்க. மறக்காமல் பில்லு போட்டு கொடுங்க. நான் வந்து இந்த பழக்கத்தை வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்கிறேன். அதாவது ஒரு 2 இதாக இருந்தாலும் பரவாயில்ல, வர கஸ்டமர்கிட்ட ஒரு பில்லு போட்டு அவங்க பேர் தேதி போட்டு அமௌண்ட் எவ்வளோன்னு போட்டு நான் கொடுத்துருவேன். ஏன்னா சில நேரம் கஸ்டமர் என்ன பண்ணுறாங்கன்னா, நீங்கள் அப்போ அந்த ரேட்டு தானே சொன்னீங்க, இப்போ என்ன கூட சொல்கிறீங்க அப்படிம்பாங்க. இல்லை கொஞ்சம் நாள் ஆயிடுச்சுன்னா நமக்கே எவ்வளோன்னு மறந்து போயிடும். அப்போ நம்ம நோட் எடுத்து பார்த்தா தெரியும். நிறைய பேர் வந்து தராமல், காசு தராமல் ரொம்ப நாளாக அப்படியே கடத்திக்கிட்டே இருப்பாங்க. நம்ம கேட்டாலும் இதோ வரேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது மாதிரி என்கிட்ட 2 வருஷம் 3 வருஷம் கழிச்சு காசு கொடுத்தவங்களுமே இருக்கிறாங்க. தொடர்ந்து ஒரு 2 வருஷமாக நானும் கேட்டு ஓஞ்சிட்டேன் காசு தர்றதுக்கு. சரி போ, நான் சும்மா தைச்சி தந்ததாக இருக்கட்டும் அப்படின்னு நினச்சிட்டு நானே விட்டுட்டேன். அப்புறம் அவங்களாம் வந்து, அதாவது நம்ம ஃபோனில் நிறையா ஸ்டேட்டஸ்லாம் போடுறோம்ல, நம்ம தைக்கிறதெல்லாம் பார்த்துட்டு அந்த ஃபோனில் உள்ளதில் ஸ்டேட்டஸ்லாம் பார்த்துட்டு அவங்களா திரும்ப பேச ஆரம்பிச்சுட்டு திரும்பியும் துணி கொடுத்தாங்க. துணியை கொடுத்து தைச்சிட்டு திரும்ப பழைய பேலன்ஸையும் கொடுத்தாங்க. ஒரு 2-2.5 வருஷம் கழிச்சு. இது மாதிரி இல்லாமல் இருக்கிறாங்க. சில பேர் தருவாங்க, சில பேர் தராமலும் போயிருக்காங்க. இப்போ வரைக்கும் தராமல் ஏமாற்றிட்டு இருக்கவங்களும் நிறையா பேர் இருக்கிறாங்க. அதனால் கண்டிப்பாக பில்லு போட்டு கொடுங்க. நீங்கள் துணி கொடுக்குறப்ப இந்தாங்க பில்லு அப்படின்னு சொல்லிவிட்டு கொடுங்க. இல்லைனா அவங்க வந்து நீங்கள் அதானே சொன்னீங்க இதானே சொன்னீங்க அப்படின்ட்டு நம்ம வாயில் கணக்கு போட்டு சொல்கிறது அவங்களும் மறந்துடுவாங்க, நம்மளும் மறந்துடுவோம். இது வந்து ரொம்ப ஒரு நல்ல பழக்கம். நம்ம பெரிய கடையாக இருந்தால் தான் அதெல்லாம் பண்ணணும் அப்படின்லாம் இல்லை. நம்ம சின்னதாக நம்ம வீட்டில் உட்காந்து தைக்கிறோன்னாலும் நம்ம ஒரு ஒயிட் பேப்பரில் என்னென்ன ட்ரெஸ்ஸு, என்ன அமௌண்ட்டு, என்னைக்கு தேதி, என்ன பேர் எல்லாம் போட்டு நமக்கு கொடுக்குறதுல எந்த தப்பும் இல்லை. என்னங்க நான் சொன்ன இந்த 3 டிப்ஸும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கா, பிடிச்சிருக்கா அப்படின்ட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். என்னுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். டெய்லரிங் சம்மந்தமான எந்த கேள்வியாக இருந்தாலும் என்கிட்ட கேளுங்க, நான் கமெண்ட்டில் ரிப்ளை பண்ணுறேன். நம்மளுடைய சேனலில் எப்படி ப்ளவுஸ் கட் பண்ணுறது, எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படின்ட்டுலாம் வந்து வீடியோஸ்லாம் போட்டிருக்கிறேன். தொடர்ந்து என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். அப்புறம் உண்மையான உழைப்பும் நம்பிக்கையும் எப்போதுமே நம்மளை கைவிடாதுங்க. நம்ம எப்பயுமே நம்ம போகிற ஹார்ட் ஒர்க் இருக்குது பாருங்கள், என்றைக்குமே அது கைவிடாது. அது என்றைக்குமே நமக்கு கை கொடுக்கும். அதனால் நம்பிக்கையோடு போராடுங்க. என்னடா இது நமக்கு துணி வரலையே, நம்ம இப்படியே இருக்கிறோமே, ரொம்ப கஸ்டமர் இல்லையே அப்படின்லாம் கவலைப்படாதீங்க. நீங்கள் உங்கள் எஃபெக்டை போட்டுக்கிட்டே இருங்க. எந்த அளவுக்கு எஃபெக்ட் போடுறீங்களோ நீங்கள் போட கண்டினியூவாக போட உங்களுக்கான கஸ்டமர் வருவாங்க. நீங்கள் எப்பயுமே வந்து நம்பிக்கையோட மட்டும் இருங்க, கண்டிப்பாக நல்லதே நடக்கும். நம்மளுடைய சேனலில் எப்படி ப்ளவுஸ்லாம் கட் பண்ணுறது, தைக்கிறது அப்படின்ட்டு நிறைய வீடியோஸ்லாம் போட்டிருக்கிறேன். நிறைய டைலரிங் டிப்ஸ்லாமும் கொடுத்துருக்குறேன். மறக்காமல் போய் பாருங்கள். டைலரிங் சம்மந்தமான கேள்விகள் எதுவாக இருந்தாலும் என்கிட்ட தயங்காமல் கேளுங்க. கண்டிப்பாக நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன் கமெண்ட் மூலியமாக. அதே போல் உங்களுக்கு வந்து டைலரிங் ஆர்டர்ஸ் கொடுக்கணும், டிசைன் ப்ளவுஸ் தைக்கணுன்னாலும் எனக்கு இன்ஸ்டாவில் கான்டாக்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய்.